வணக்கம், சுமதி சமையல். இப்போ பாறை மீன் வாங்கியிருக்கேன். இதில் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசாலா போட்டுக்கலாம்ப்பா. குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கலாம்ப்பா. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா கிளறி வச்சுக்குவோம். நல்லா இதை போட்டு பிரட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ப்பா, அதனால் வரமிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப போடல, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலராக தெரியும். தண்ணி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவோம். போட்டு பிசைஞ்சிக்கலாம். மீனில் நல்லா மசாலா எல்லாம் பிரட்டி வச்சுருக்கேன்ப்பா. இது நல்லா ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுருவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ப்பா. மீன் நல்லா 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மீன் வந்துடுச்சுப்பா. பாறை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுப்பா. இது எப்படி வெந்திருக்கு என்னன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா செமையாக வெந்திருக்கு. நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டேப்பா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.